தமிழில் பிக் பாஸ் சீசன் 9 வந்து அக்டோபர் 5ஆம் தேதி வெளியாச்சு. இதில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சீசன் எனக்கு பிடிக்கல, அதையும் தாண்டி கண்டஸ்டன்ட் பிடிக்கல, விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்குறது பிடிக்கலன்னு பல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கம்ருதீன் பார்வதி கண்ட அதாவது கண்டென்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நிறைய விஷயங்களை தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமாக ஃபுட்டுக்காக. யார் அப்படின்னா நம்ம வாட்டர்மெலன் திவாகர், அதற்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து இதை வந்து எல்லோருமே சொல்லி வந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது, ஒரு முட்டை சாம்பாருக்கெல்லாம் வந்து நீங்கள் சண்டை போடுறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதற்கப்புறமாக சாண்ட்ரா அவர்கள் செஞ்சதுன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு கட்டத்தில் ஒரு கார் டாஸ்கில் கம்ருதீன் பார்வதி செஞ்சது தவறு அப்படின்னாலும் அப்போ அவங்க வந்து மயங்கி விழுந்தது எதுவுமே பொய்ன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அதற்கப்புறமாக அவங்கள பார்த்தாலே அவங்க ஒதுங்கி நிற்கிறது, ஓடுறது அப்படின்னு பல விஷயங்கள் பண்ணி வந்தாங்க. ஆரம்பத்தில் சாண்ட்ரா அவர்கள் அவருடைய கணவர் கூட வந்து விளையாடும்போது நீங்கள் இங்கே வந்து கணவன் மனைவி அப்படின்ற ரிலேஷன்ஷிப்லாம் காட்டணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போல தான் அவங்க விளையாடவும் செஞ்சுருந்தாங்க. இந்த சூழலில் அடுத்ததாக சாண்ட்ரா அவர்கள் நடந்துக்கிட்டது எல்லாமே ரொம்ப எல்லோருக்குமே ஆக்வர்டாக இருந்தது தான் சொல்லணும். ஏன்னா கம்ருதீனும் பார்வதியும் தாங்கள் செஞ்சது தவறு தான் அப்படின்ற மாதிரி ஒரு படிக்கு மேலே கம்ருதீன் போய் அவங்க காலிலே விழுந்தார். அப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டிருந்தாரு, நீங்கள் வந்து அவங்கள செஞ்சதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நான் அதை இப்போ மனசில் வச்சுக்கல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கம்ருதீன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது ரொம்ப அவங்க கன்னிங்காக உட்காந்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். எந்தவித ரியாக்ஷனும் காட்டலை. அப்போவே ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கண்டிப்பாக அவங்கள மன்னிக்கிறீங்களே இல்லையோ, ஆனால் அங்கே எங்கேயாவது ரியாக்ட் பண்ணியிருக்கணும், என் மனசில் எதுவுமே இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கலன்னு சொன்னவங்க ஏன் வந்து நீங்கள் ஒன்றுமே மனசில் இல்லாதவங்க அவங்கள மன்னிச்சிட்டேன்ற வார்த்தையவோ, நான் எதுவும் தவறாக நினைக்கல அப்படின்ற வார்த்தையவோ சொல்லவோ இல்லை அப்படின்னு ரொம்பவே எல்லோருமே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி அதற்கப்புறமும் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சாண்ட்ரா விளையாடிட்டு தான் இருந்தாங்க. அதற்கப்புறம் அவருடைய கணவரும் உள்ளே வரதா சொல்லியிருந்தாங்க. இப்போது ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக கூட சிலர் உள்ளே வந்திருக்காங்க. வந்தும் கூட கலவரம் நிற்கலை, நைட்டில் சாம்பாருக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லணும். இதுக்கிடையில் கானா வினோத் அவர்கள் வெளியேறி வந்திருந்தது எல்லோருக்குமே ரொம்ப வேதனை கொடுத்திருந்தது. டைட்டில் வின்னர் ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர், அதுவும் திடீரென மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் வருது அப்படின்றது ரொம்ப எல்லோருக்குமே வந்து வருத்தமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். முன்னாடி இந்த கண்டஸ்டன்ட் கூட கலையரசன், அதற்கப்புறம் ஜாக்லின், அதே போல் வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய பேர் வந்து வினோத் அவர்கள் வெளியில் வந்ததை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. அதே போல் கானா வினோத் அவர்களும் நிறைய இடங்களில் தனக்கு மணி தேவைப்படுது அப்படின்றத ரொம்பவே உறுதிப்படுத்தியிருந்தார். நான் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரிதான், ஏன்னா நான் வந்து டைட்டில் வின்னர் ஆவேன் அப்படின்றதையும் தாண்டி என்னுடைய ஃபேமிலிக்காக எனக்கு மணி தேவைப்படுது, நான் இவ்வளோ சம்பாரிச்சதே எனக்கு போதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன், நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியாது, அதனால் நீங்கள் வந்து யாரும் வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு தவறாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதையும் தாண்டி நிறைய பேர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் விளையாடி இருக்கலாம், நிச்சயமாக நீங்கள் தான் டைட்டில் வின்னர் ஆகியிருப்பீங்க அப்படின்னு. டைட்டில் வின்னராக இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் வெளியில் வந்தது எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கப்புறமாக நிறைய ஹிண்ட்டு, ட்ராமா, ப்ளேமு அப்படின்னு சாண்ட்ரா அவர்கள் மேலே நிறைய விஷயங்கள் வந்து சுமத்தப்பட்டது. நிறைய பேர் மறைமுகமாகவே அவங்களுக்கு ஹிண்ட்டு கொடுத்துருந்தாங்க, நீங்கள் பணப்பெட்டியை எடுக்கணும், ஏன்னா அவங்க வெளியே போகிட்டா இப்போ டைட்டில் வின்னர் ஆகலை அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நிறையவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் சாண்ட்ரா அவர்கள் அது ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதை யோசிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழலில் என்ன இருக்குது அப்படின்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து இப்போ வெளியில் வந்திருக்காங்க. ஏற்கனவே கம்ருதீன் பார்வதிக்கு கொடுத்த மாதிரி சாண்ட்ரா அவர்கள் நடந்துக்கிறதுக்கு நீங்கள் சாண்ட்ராவுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் இப்போது சாண்ட்ரா அவர்கள் எவிக்ட் ஆகி வந்திருக்காங்க. அதில் கம்ருதீன் பாரு அவர்களினுடைய ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வெளியில் வந்ததுக்கு நீங்கள் வந்து எவ்வளோலாம் பண்ணீங்க, எவ்வளோலாம் ஆடுனீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவை தான் அப்படின்னு அவங்களுக்கு வந்து கமெண்ட் வந்துக்கிட்டே தான் இருந்தது. இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரீ என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமாக ஒயில்டு கார்டு என்ட்ரியாக வந்தவங்க அரோரா, திவ்யா, விக்ரம், சபரி அப்படின்னு இன்னும் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. அதில் 5 கண்டஸ்டன்ட் வந்து ஃபைனலிஸ்டாக இருக்காங்க. இதில் திவ்யா அவர்கள் வர்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா திவ்யா அவர்கள் விளையாடுறத பார்த்து எல்லோருமே நிறைய அவங்களுக்கு பாசிட்டிவான கமெண்ட்டை சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதே போல் அரோரா அவர்கள் உள்ளே நுழையும் போது ஒரு பேரோட வந்தாங்க, இப்போ வேறொரு பேரோட இருக்காங்க. அவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்கள நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அதனால்
இப்போது திவ்யா இல்லை அரோரா வினராகவும் ரனாவும் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி வராங்க. திவ்யா அவர்கள் நிறைய இடங்களில் பல செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப அழகாகவும் சொல்லி வராங்க. அப்படின்றதுனாலேயே ரசிகர்கள் எல்லோருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கூட சாம்பார் பிரச்சனை வந்தப்போ வாட்டர்மெலானை அவங்க ரொம்பவே அடக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாரு அவர்களுக்கு அப்புறமாக திவ்யா கிட்ட தான் அவர் அடங்கி போகிறாருன்னு கூட கமெண்ட்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இதையெல்லாம் தாண்டி இப்போ யார் வின் பண்ண போகிறாங்க, யார் ரன்னராக வர போகிறாங்க அப்படின்றத எல்லோரும் பேசி வராங்க. சாண்ட்ரா அவர்கள் இப்போ வெளியில் வந்தது நிறைய பேர் சந்தோஷத்தை சொன்னாலும் இவங்க பணத்தை எடுத்துருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியும் வந்துட்டுருக்காங்க. இப்போ யார் வின் பண்ண போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.